வியாதியை பாக்குறீங்களா? தரித்திரமா பாருங்க. ஐயோ, இந்த தரித்திரம் எனக்குள்ள வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு இது வரக்கூடாது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, அம்மா தானே பரவாயில்ல, ஐயோ அப்பா தானே பரவாயில்ல, ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, அதுல என்ன, அவங்களுக்கு வந்தது நம்ம அனுபவிக்கணும். ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கினாரு, நானும் 2வது கல்யாணம் பண்ணிக்கினேன். இதெல்லாம் எப்படி தாங்க முடியும்? இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படிதான் இதெல்லாம்? இத தரித்திரமா பார்க்கல, அவர் ஜாலியா பாக்குறாரு. எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கினாரு, மனைவி இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் இருக்கிறாங்க, செகண்ட் ஒய்ஃபும் இருக்கிறாங்க. இவருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் இருக்கிறாங்க, செகண்ட் ஒய்ஃபும் இருக்கிறாங்க. ஜாலியாகிறாரு. அவர் நினைச்சுக்கிறாரு அது ஜாலின்னு. அவர் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. சோ பிரியமானவர்களே, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆசீர்வாதம் கிடையாது. தரித்திரம் தரித்திரம் தான், ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் தான். சோ இந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இப்படிப்பட்ட பண கஷ்டங்கள், இப்படிப்பட்ட தொல்லைகள், வியாதிகள், இதெல்லாம் என்னை தொடர்ந்துட்டு வரவே கூடாது. அது என்ன, நான்லாம் நல்லா வாழணும் ஆண்டவரே, உமக்காக சூப்பரா வாழணும் ஆண்டவரே. அதே என்னை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது, அவங்க அம்மா மாதிரி, அவங்க பாட்டி மாதிரி, அவங்க தாத்தா மாதிரியே பாரு. ஐயோ, நோ. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எப்பவுமே, ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க அப்பா மாதிரியே பிரசங்கம் பண்ணது பாரு, அவங்க அப்பா மாதிரியே ஜெபம் பண்ணது பாரு, அவங்க அப்பா மாதிரியே மற்றவங்களுக்கு ஹீலிங் நடக்குது பாரு அப்படின்வாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு. ஆனா வேணாம், இந்த மாதிரி பாவங்களோ, இந்த மாதிரி வியாதிகளோ, அம்மா அப்பா மாதிரியோ, தாத்தா பாட்டி மாதிரியோ உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காரக்கூடாது. டோன்ட் என்டர்டைன். அதை என்டர்டைன் பண்ணாதீங்க. தயவு செய்து என்டர்டைன் பண்ணாதீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஆண்டவர்ட்ட அது உங்களுக்குள்ள ஏறுதா, அப்படியே ஏறுதா, துரத்தி அனுப்புங்க. ஆண்டவரே வேண்டாம், அதே மாதிரி கூட நான் பேசக்கூடாது, அதே மாதிரி கூட நான் வாழக்கூடாது, அதே மாதிரி கூட நான் யோசிக்க கூடாது. இந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தாலே கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தருகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, யாரா இருந்தாலும், அநேகர் வந்திருக்கிறீங்க, புதிதாக வந்தவர்கள் கண்டிப்பாக இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளிலே, இந்த உபவாச ஜெபத்துல நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறார். சோ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்த காரணமே, தரித்திரம் அடைய செய்கிறவரும், தரித்திரம் அடைய செய்கிறவர். ஏன்டா திடீர்னு தரித்திரமா இருந்துச்சு? சில சொல்லுவாங்க பாத்துக்கிறீங்களா, ஒரு காலத்துல நாங்க ஆஹா ஓஹோன்னு இருந்தோங்க, ஐயோ எப்படி தருமா இருந்தோம், ஐயோ 10 ஆள் இருப்பாங்க வீட்டுல, அப்புறம் பணத்துக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது, பணம் எல்லாம் அப்படியே கிடக்கும் வீட்டுக்குள்ள, அப்படியே அப்படியே ஜாலியா இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இப்படி நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் சொல்லுவாங்க. கேட்டுக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி பேசி கேட்டு. ஏன்னாக்கா அங்க போட்டுக்கிட்டு பாருங்க, ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறோம் அவர்தான். ஐஸ்வர்யம் வரும்போது நம்ம வந்து ஆண்டவரை விட்டு தூர போக கூடாது. ரொம்ப முக்கியம்.